சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னடா நெத்திலி மீனுன்னு வாழைப்பூ இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வாழைப்பூ வச்சு தாங்க காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய், சீரகம் சேர்த்துட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, சோம்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, மசால் பொடி, குழம்பு மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி விட்டதும் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி.